இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி கிறிஸ்பியான ப்ரோட்டீன் தோசாவோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் எபிசோட் நம்பர் 4ல் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு பாசி பருப்பை 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணியும் 2 காஞ்ச மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடான தோசைக்கல்லில் லேசாக சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா முறுன்னு ப்ரோட்டீன் தோசை டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இது நான் இன்றைக்கி பூண்டு சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டேங்க. அட்டகாசமாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஃபில்லிங்காகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் தோசை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.